சென்டர் ஃபிக்ஸபிள். ஒரு பேஸ்கெட் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங்கில் அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வந்து கட்லரி ட்ரேக்காக மெயினாக கொடுத்துருக்கிறது. கட்லரி பீசஸ் அதிகமாக இருக்குதுன்னா இதில் லோட் பண்ணி உள்ளே வந்து இதுக்கு ஸ்பேஸில் விட்டுட்டு உள்ளே லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்னாலும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பாட்டம் இருக்க பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள். ஓகேங்களா? இதில் வந்து இந்த பீசஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பீசஸ். இந்த பீசஸ் வந்து அட்ஜஸ்டபிள் பார்ட்டு. அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த லிவரை புஷ் பண்ணிவிட்டு கீழே டவுன் பண்ணிங்கன்னா இது ஒரு ரேக் இது டவுன் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் பார்ட்டு. இன்னும் என்ன டவுன் பண்ணி இந்த பார்ட்டை பொறுத்தவரைக்கும் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உண்டு, அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. இப்போ பாத்திரத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது, பெருசு சின்னதமாக இருக்குது அப்படின்னா இதை டவுன் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரேவை வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி போகிறதா தான் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரேல இந்த பார்ட் அட்ஜஸ்டபிள் பார்ட், மீதி இருக்கிற இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பார்ட். இது அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் யூஸ் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி இதுவும் அட்ஜஸ்டபிள் பார்ட் தான். சரிங்களா? ரெண்டாவது இன்சைடு பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் லோட் பண்ணணும். இது இருக்கு இல்லையா, இது வெளியே லோட் பண்ண வேண்டியது வரும். இது எவ்வளோ லோட் பண்ணலாம்? அதாவது ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணுறப்ப வந்து 90 ml வெளியே ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 50 to 70 ml ஃபில் ஆகும். இப்போ இது பாட்டில் வந்து 400 ml பாட்டில். ஓகே. Okay.